Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. குறுவை சாகுபடியில் டெல்டா விவசாயிகள் 60 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஆண்டு 1,55,000 பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்த நிலையில் நடப்பாண்டு 1,93,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 2,42,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கில் 598 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 1,23,000 மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வெறும் 67 நாட்களில் 2,42,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 30,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக பெண்களுக்கான உதவி எண் மற்றும் GPS கருவி பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ சேவை தொடங்கப்பட்டது. இதனிடையே இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் சென்னையில் பல இடங்களில் ஓட்டி வருவதாக புகார்கள் எழுந்ததால் மாவட்ட ஆட்சியர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் 100வது நாளான இன்று சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 2 உதவி ஆணையர்கள் தலைமையில் 12 காவல் ஆய்வாளர்கள் என 150க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை, தலைமை செயலகம், முதலமைச்சரின் கொளத்தூர் MLA அலுவலகம், மேயர் பிரியா வார்டு அலுவலகத்திலும் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.